வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். வரலாற்று சிறப்பு பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா இன்று காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. காலை 8:15 மணிக்கு வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமாகி தொடர்ந்து கொடியேற்றம் இடம்பெற்றது. பிள்ளையார், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை, மூசிகம், மயூரம், அன்னம் ஆகிய 3 தங்க வாகனங்களில் உள்வீதியுலா வந்து காட்சி அளித்தனர். மகோற்சவம் தொடர்ந்து 25 நாட்கள் இடம்பெறவுள்ளது. மகோற்சவத்தில் மஞ்சள் திருவிழா எதிர்வரும் 7ஆம் திகதியும், மாம்பழ திருவிழா எதிர்வரும் 19ஆம் திகதியும், சப்பர திருவிழா எதிர்வரும் 20ஆம் திகதியும், தேர் திருவிழா 21ஆம் திகதியும் இடம்பெறவுள்ளன. தேர்த்து திருவிழா 22ஆம் திகதி காலை இடம்பெற்று மாலை கொடியிறக்கத்துடன் மகோற்சவம் நிறைவு பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் ஒருவர் இரவு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர். முதலாம் குறுக்கு தெரு மணியம் தோட்ட பகுதியை சேர்ந்த வைரமுத்து சாந்தலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரும் 56 வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது குறித்து உயிரிழந்தவரது சகோதரி வழங்கிய வாக்குமூலத்தில், நான் குறை சொல்லும் வேலை செய்து வருகின்றேன். இரவு 3 வீட்டுக்கு வந்து தண்ணீர் கேட்டனர். அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்ற வேளை அவர்கள் உள்ளே வந்து என்னை கட்டி போட்டுவிட்டு நகைகளை திருடி சென்றுள்ளனர். பின்னர் அதிகாலை 3 மணியளவில் நான் கட்டினை அவிழ்த்து விட்டு வெளியே வந்து பார்த்த வேளை தம்பி சடலமாக காணப்பட்டார் என கூறியுள்ளார். இருப்பினும் குறைத்து பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் திருப்தி அடையாத யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய வளாகத்தில் ராணுவத்தினர் அத்துமீறி உள்நுழைந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் காலை 10 மணியளவில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமாகியது. இதன் போது நல்லூர் ஆலய முன் வாயிலால் திடீரென ஒரு ராணுவ வாகனம் உள்நுழைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நல்லூர் திருவிழா காலத்தில் குறைத்து பகுதியில் நல்லூர் ஆலய வளாக தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாண மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்துக்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. அத்துடன் பதனிகளுடன் செல்வதற்கும் அனுமதி இல்லை. நல்லூர் கந்தன் ஆலயமானது உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவத்தினரின் குறைந்த வாகனம் அத்துமீறி நுழைந்தமை உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவத்தின் நடவடிக்கை இன்னமும் தொடர்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது. யாழ் வடமராட்சி பருத்தித்துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையால் யாழ் மாவட்ட மீனவர்களின் வலைகள் அழிக்கப்பட்டு வருவதாக கடற்றொழிலாளர் கவலை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக பருத்தித்துறை கடற்பரப்பில் கடந்த சில தினங்களாக எல்லை தாண்டி இந்திய மீனவர்களது இழுவை மடிப்படகுகளில் மீன்பிடி அதிகரித்துள்ளது. இதனால் நாளாந்தம் நமது வலைகள் அறுத்தழிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் இழுவை படகுகளால் அறுத்தழிக்கப்படுவதுடன் வலைகள் காணாமல் போவதாகவும் கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் இரவும் இந்திய மீனவர்களது இழுவை படகுகளின் எல்லையை தாண்டிய மீன்பிடியால் பருத்தித்துறை பகுதி கடற்றொழிலாளர்களது வலைகள் அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூரில் சட்டவிரோத மீன்பிடியான சுருக்கு வலை தொழில் நடவடிக்கையால் எமது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகின்றது. இதனை கட்டுப்படுத்த மீன்பிடி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என கடற்றொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டிக்டாக் பிரபலங்களில் ஒருவரான தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க வீட்டில் நகைகளை களவாடிய யுவதி உள்ளிட்ட 7 பேரை சாவகச்சேரி போலீசார் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக்கொண்டு வந்துள்ளார். குறித்த இளைஞருடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த யுவதி அவரை காதலித்து
வந்துள்ளார். அந்த நிலையில் தனது காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்காகவும் காதலன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தனது வீட்டில் இருந்து சுமார் 19 பவுன் நகையை களவெடுத்து அதனை காதலனிடம் கொடுத்துள்ளார். வீட்டில் இருந்த நகைகள் காணாமல் போனமை தொடர்பில் யுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போது வீட்டில் இருந்த நகைகளை தான் களவெடுத்து காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார். யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை களவெடுத்த யுவதி அவரது காதலன் யுவதி வீட்டில் நகைகளை களவெடுப்பதற்கு உடந்தையாக செயற்பட்ட யுவதியின் நண்பி நகைகளை விற்க உதவியவர்கள் நகைகளை வாங்கியவர்களின் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 7 நபர்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரியாலை செம்மணி புதைக்குழியில் நேற்றைய அகழ்வின் போது புதிதாக 3 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 23ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 3 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதுடன் ஓர் எண்பு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இதன்படி செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை 104 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 96 எண்பு தொகுதிகள் முழுமையாக மீட்க நீதிவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி ஜார் அனிதா, சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் கலைப்பீடு தொல்லியத்துறை மாணவர்கள் ஆகியோர் அகழ்வுகளில் முன்னிலையாகி வருகின்றனர். மேலும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் நேற்று ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன், சட்டத்தரணி K. சாயந்தன் ஆகியோர் அகழ்வு பணிகளை அவதானித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவிற்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்று பிற்பகல் மாலைத்தீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றன. மாலைத்தீவு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு மகத்தான வரவேற்பு அளித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பிட்ட பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர். அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் மாலைத்தீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. கலந்துரையாடலை தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. மேலும் மாலைத்தீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் என்பன பரிமாறப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் மாலைத்தீவு மற்றும் இலங்கை இடையே பல்வேறு துறைகளிலான உறவு ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு குற்றங்களை கையாள்வதில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை முதலாவது ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் 2வது ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கும் இடையில் ராஜதந்திர பயிற்சி அளிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாறிக்கொள்வது குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தங்களை மாலைத்தீவு சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஹலீல் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு ஆகியோர் மாலைத்தீவுக்கான அரசு விஜயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.